ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம தமிழ்நாட்டில் அரசு வேலைக்காக காத்திருக்கிற 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவங்க பலருக்கும் முக்கியமான ஒரு அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கு. இது நிறைய பேர் எதிர்பார்த்த அறிவிப்பும் கூட. கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் இனிமே டிஎன்ஆர்டி இணையதளம் மூலமாக வெளிப்படையான முறையில் நேரடியாக நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பு ஏன் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எத்தனை பணியிடங்கள் வரப்போகிறது, யார் யார் விண்ணப்பிக்க முடியும், தேர்வு இருக்குமா, 10ஆம் வகுப்பு மதிப்பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், நேர்காணல் எப்படி இருக்கும், சம்பளம் எவ்வளவு, எப்போ விண்ணப்பிக்கலாம், இந்த அறிவிப்பில் உண்மையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி தான் எல்லாவற்றையும் நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல இப்போ வந்திருக்கிற அறிவிப்பு என்ன தெரியுங்களா? அதாவது நேத்திக்கு 19/8/2026 அன்றைக்கி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை தொடர்பான விவாதத்தில் அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அதில் வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கு முக்கியமான அறிவிப்பாக இந்த கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் டிஎன்ஆர்டி இணையதளம் மூலமாக வெளிப்படைத்தன்மையோட எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் நேரடியாக நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இது வந்து உறுதி செய்யப்பட்ட முக்கியமான தகவல். ஆனால் இங்கே நம்ம ஒரு விஷயத்தை கவனமாக புரிஞ்சுக்கணும். இது இன்னும் வந்து முழுமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இல்லை. அதாவது எத்தனை காலி பணியிடங்கள், எந்த மாவட்டங்களில் எத்தனை பணியிடங்கள் இருக்குது, விண்ணப்பம் எப்போ தொடங்கும், கடைசி தேதி என்ன, விண்ணப்ப கட்டணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் அடங்கின ஒரு புதிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகலை. பட் கூடிய விரைவிலேயே இது வந்து அறிவிப்புகள் எல்லாமே வெளியே வந்துடும். அப்போ இந்த பணியினுடைய பெயர் தான் என்ன அப்படின்னா, வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி, கிராம ஊராட்சி செயலாளர். பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்டிங்க்கெலாம் முன்னாடி தெரியும் எப்படி வந்து ஆள் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து அமௌண்ட் கொடுத்தா தான் ஆட்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஆனால் இனி அந்த மாதிரி கிடையாது. இது தமிழ்நாட்டினுடைய கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் முக்கியமான பணி. கிராம ஊராட்சி அலுவலகத்துக்கு அன்றாட நிர்வாக பணிகளில் இந்த பதவி ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. 2023ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் கண்டிஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரூல்ஸு இந்த பதவிக்கான நியமன நேரடி ஆட்சேர்ப்பு முறையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதே போல் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான மாவட்ட அளவிலான குழு ஆட்சேர்ப்பு செயல்முறையில் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லி விதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஓகே, இது வந்து வெறும் இன்டர்வியூ மட்டும்தானா, எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுத்து தேர்வு இருக்குமான்னு கேட்டதுக்கு ஓப்பன் காம்படிட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க 2023 விதிகள் படி. ஆனால் 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசினுடைய ஆட்சேர்ப்பு வழிகாட்டுதல் படி பார்த்தோன்னா, தேர்வு முறை வந்து வழக்கமான அந்த டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எழுத்து தேர்வாக இல்லை, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மற்றும் நேர்காணல் மதிப்பீடு அடிப்படையில் தான் இந்த தேர்வு செய்கிற முறை வந்து நடந்துச்சு. இதை மதுரை கிளை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளும் பதிவு செஞ்சுருக்கு. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் வந்து ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். தற்போதைய விதிகள் படி பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்ணுக்கு 85% வெயிட்டேஜ் வந்து வழங்கப்படுது. அதே போல் நேர்காணலில் உள்ளூர் அமைப்புகள் தொடர்பான அறிவுக்கு ஒரு 10%, தனிநபர் திறன் மற்றும் பண்பு மதிப்பீட்டுக்கு ஒரு 5% அப்படின்னு சொல்லி மொத்தம் 100% மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் இந்த மதிப்பீடு செய்யப்படும். உதாரணமாக சொன்னோன்னா, ஒருத்தவங்க 10ஆம் வகுப்பில் 500க்கு 400 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்கன்னா, அந்த 400 மார்க்கை 500ஆல் டிவைட் பண்ணி 85% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அந்த முறையில் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்ணுக்கான வெயிட்டேஜ் வந்து கணக்கிடப்படும். இதனால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க நினைக்கிறவங்க அந்த நபர்கள் எல்லாம் என்னுடைய 10ஆம் வகுப்பு மார்க் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. அதே போல் நேர்காணலில் என்னெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சும்மா பேருக்கு நடத்துகிற நேர்காணல்லாம் கிடையாது. இந்த நேர்காணலும் உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண்ணும் தான் உங்களுடைய போஸ்டிங்கை டிசைட் பண்ணும். ஸோ அரசினுடைய வழிகாட்டுதல் படி பார்த்தோன்னா, உள்ளூர் அமைப்புகள், ஊராட்சி நிர்வாகம், பொதுமக்களோட தொடர்புடைய அடிப்படை அறிவு, தனிநபருடைய அணுகுமுறை, இந்த மாதிரி தான் வந்து மதிப்பீட்டில் இடம்பெறும். இதனால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க நினைக்கிறவங்க தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம், கிராம ஊராட்சியின் பணிகள், உள்ளாட்சி அமைப்புகள், கிராம சபை, ஊராட்சி நிர்வாகம், இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் வந்து நம்ம எந்த போஸ்டிங் போனாலும் கல்வி தகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 2023ஆம் ஆண்டு வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ரூல்ஸில் குறைஞ்சபட்ச கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியை நிர்ணயிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ 2026 புதிய ஆட்சேர்ப்புக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்போது அதில் குறிப்பிட்ட தகுதிகளையே இறுதி தகுதியாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. மேபி சம் சேஞ்சஸ் வரலாம்.
புதுசாக நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதில் இருக்கிற கல்வி தகுதி, வயது வரம்பு, சான்றிதழ்கள் உள்ளிட்ட விவரங்களை கட்டாயமாக நம்ம சரி பார்த்துக்கணும். வயது வரம்பு வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, பொதுவாக 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக ஒரு அந்தந்த கேஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்க பிரிவுக்கு தகுந்தபடி ஏஜ் வச்சுருப்பாங்க. இப்போ பொதுப்பிரிவுனா வந்து 32 வயசு, அதேபோல் பிசி, எம்பிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க, 35 வயசு அப்படின்னு சொல்லி. அண்ட் எஸ்சி, எஸ்டி, டெஸ்டியூட் விடோ இவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வரும், 37 வயசு அப்படின்னு சொல்லி. மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூடுதல் வயது சலுகையும், முன்னாள் இராணுவத்தினருக்கும் தனி வயது வரம்பும் விதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து முன்னாடி இருந்ததை பற்றி தான் நான் சொல்கிறேன். மோரோலஸ் இதே தான் வரும். சம்டைம்ஸ் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா கவர்மெண்ட் நமக்கு மாறி இருக்கு இல்லைங்களா. அதே போல் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு லாஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருந்த சேலரி வந்து 15,900லேருந்து 50,400 ரூபாய் வரைக்கும் வந்து இவங்க ஊதியம் பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அலவன்சஸ்லும் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது வந்து 15,900 ஃபிக்ஸ்டு, இது கூட சேர்த்து அலவன்சஸும் வரும். அதே போல் இது வந்து ஒரு தற்காலிக வேலையாக தானே இருக்கும், கான்ட்ராக்டு அந்த மாதிரிலாம் வந்து நினைக்க வேண்டாம். விதிமுறைகள் படி பார்த்தோன்னா, நியமனம் செய்யப்பட்ட வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு இந்த சர்வீஸ் கண்டிஷன்ஸ், ப்ரொபேஷன், ட்ரைனிங் இதெல்லாமே வந்து நிர்ணயிக்கப்படுது. வேலை கிடைச்ச பிறகு ட்ரைனிங் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆமாம் தான் சொல்லுவேன். நியமிக்கப்பட்ட அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு ஒருத்தவங்களுக்கு அதாவது 1 மாத கால பயிற்சி வந்து அவங்க கண்டிப்பாக பெற்றாகணும். இது வந்து விதிகள்லேயே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் அந்த ப்ரொபேஷன் பீரியடுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ப்ரொபேஷன் பீரியடில் என்ன பண்ணணுன்னா, சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்டையும் எழுதி நீங்கள் வந்து அதில் தேர்ச்சி பெறணும். இந்த டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்டில் தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம், விதிகள், அப்புறம் இந்திய அரசியலமைப்பு தொடர்பான பகுதிகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி விதிகள்லாம் சொல்லுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சொந்த ஊரில் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு. இந்த பணியில் உள்ளூர் அளவில் பணிபுரிந்து வர்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமே. 2023 விதிகள் படி பார்த்தோன்னா, வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி சம்மந்தப்பட்ட வில்லேஜ் பஞ்சாயத்தில் தான் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை வச்சு நிச்சயமாக உங்களுடைய சொந்த ஊரில், சொந்த கிராமத்தில் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் அந்த சரௌண்டிங்ஸில் தான் கிடைக்கும், ரொம்ப தூரம்லாம் தள்ளி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த வேக்கன்சி என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த கிராமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய அடிப்படையில் தான் இந்த இறுதி பணியிடம் எல்லாமே வந்து தீர்மானிக்கப்படும். ஏற்கனவே 2025 ஆட்சேர்ப்பு நடந்துச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, 2025லேயும் ஆட்சேர்ப்பு நடந்துச்சு. கொஞ்சம் எத்தனை பேருன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1,500 பேர், 1,483 பேர்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து போஸ்டிங் போட்டதா நீதிமன்ற ஆவணங்கள்லாம் பதிவாகியிருக்கு. அந்த ஆட்சேர்ப்பில் வந்து 10ஆம் வகுப்பு மதிப்பெண் நேர்காணல் அடிப்படையிலான செலெக்ஷன் ப்ராசஸ் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இதனால் 2026ஆம் ஆண்டு அமைச்சர் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு எதிர்காலத்தில் காலியாகிற பணியிடங்களை இதே வெளிப்படையான ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கின் கீழே தான் நிரப்புறதுக்கான முக்கியமான சிக்னல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2025 இருந்த 1,483 எண்ணிக்கையே 2026லும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. மேபி இதை விட கம்மியாகவும் வரலாம், அதிகமாகவும் வரலாம். சரி, ஓகே. ஏன் இந்த டைம் டிஎன்ஆர்டி வெப்சைட் மூலமாகவே நேரடி நியமனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய நடைமுறைகள் இருந்துச்சு. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு போயிட்டு அப்ளை பண்ணுறது, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. 2023 விதிகள் மூலமாக நம்மளுக்கு ஓப்பன் காம்படிட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அப்போது வந்து ஜிஓ 2025 ஒரு ஜிஓ வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கான செலெக்ஷன் கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே அது வெளியிட்டிருக்கோம். ஸோ அதோட நோக்கம் என்னென்னா, தகுதி, மதிப்பெண், நேர்காணல், இடஒதுக்கீடு, வெளிப்படையான மெரிட் ப்ராசஸ், இந்த பேசிஸில் தான் நம்ம வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இருந்தாங்க. ஸோ அப்படி தான் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உடனடியாக எந்த முயற்சியும் எடுக்க வேணாம். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது, சீக்கிரமாகவே நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதிகாரப்பூர்வமான நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது டிஎன்ஆர்டி இந்த வெப்சைட் இருக்குது இல்லைங்களா, இந்த வெப்சைட்டில் தான் வந்து வரும். ஸோ உங்களுடைய அந்த 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஒருவேளை நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட்டு, முன்னுரிமை சான்றிதழ் தேவைப்பட்டுச்சுன்னா, இல்லை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அது, அப்புறம் சில தொடர்புடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தயார் நிலையில்.
2025 ஆட்சேர்ப்பு வழிகாட்டுதல் படி ஆன்லைன் அப்ளிகேஷனில் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், பிறந்த தேதி, தேவையான அந்த கேட்டகரி ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே வந்து பதிவேற்ற முறை இருந்துச்சு. கடைசியாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்னென்னா, ஊராட்சி செயலாளர் 2026ல் 2000 பணியிடங்கள், 5000 பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிலாம் இப்போதைக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் நம்ப வேண்டாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்துடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்துட்ருப்போம். ஸோ 10th படித்தவங்க, அரசு வேலை தேடுறவங்க, கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்க இந்த அறிவிப்பை கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கு 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு மதிப்பெண்ணுக்கு அதிக வெயிட்டேஜ் அண்ட் நேர்காணல், வெளிப்படையான மாவட்ட அளவிலான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இது சம்பளம் வந்து 15,900லேருந்து 50,400 வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி பல முக்கியமான அம்சங்கள் இதில் இருக்குது. ஆனால் இன்னும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலை. பட் விரைவிலேயே இது வந்துடும் அப்படிங்கிறத நம்புங்க. மீண்டும் ஒரு முக்கிய அறிவிப்போடு நம்ம சந்திக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது. இபியில் நேற்று நான் சொல்லியிருந்தேன் வரப்போகுது எத்தனை வேக்கன்சின்னு சொல்லி. அதே போல் ஊரக வளர்ச்சித்துறையிலையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வேக்கன்சிஸ் வரும். ஸோ ஆல் தி பெஸ்ட். நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம சேனல் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.